ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மலையாளத்தில் இந்த வருஷம் வெளியான ஃபேமிலி படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கதையில் ஒரு நபர் வெளியே நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளுக்குள்ளே ஒரு குரூரமான வேலையை செய்கிறாரு. இந்த மாதிரியான ஆட்களை நம்ம சமுதாயத்தில் கேள்விப்பட்டிருப்போம். ஏன் இந்த வீடியோ பார்க்குற பலர் நேரில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கலாம். அவர் யார், என்ன செஞ்சார், கடைசியில் முடிவு தான் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சோனி அப்படிங்கிற ஒரு நபர் ஒரு சின்ன பையனை பைக்கில் ஏற்றிக்கிட்டு வந்து அந்த பையன் வீட்டில் ட்ராப் பண்ணுறாரு. இந்த பையன் சோனியோட தூரத்து சொந்தம். பையனோட அம்மாவும் ஏன் இவ்வளோ லேட் ஆச்சுன்னு கேட்க, ஒன்றும் இல்லைக்கா, 2 பேர் சினிமாவுக்கு போயிருந்தோன்னு சோனி சொல்கிறாரு. அந்த பையனை வீட்டில் விட்டுட்டு கிளம்புறாரு. இவர் தான் சோனி, இந்த கதையோடைய முதன்மை கதாபாத்திரம். அந்த பையன் சோனியை பார்த்துக்கிட்டே இருக்கான். அவர் கிளம்புன அப்புறமா உள்ளே வந்து கண்ணாடியில் தன்னுடைய கழுத்தில் இருக்க நகைக்கீரல்களை பார்க்குறான். சட்டையை தூக்கி தன்னோட உடம்பையும் பார்க்குறான். ஸோ இதிலிருந்தே சோனி இந்த பையன்கிட்ட பாலியல் ரீதியாக தப்பாக நடந்திருக்காருன்னு தெரிய வருது. ஆனால் இந்த பையனை மிரட்டி இருக்கார் போல். இவன் எதுவும் பேசாமல் அமைதியாகவே இருக்கான். இந்த பெரியவர் தான் சோனியோட அப்பா. ஊருக்குள்ளே ரைஸ் மில் வச்சுருக்காரு. சோனியும் அவர் கூட சேர்ந்து ரைஸ் மில்லை பார்த்துக்கிட்டு இருக்கான். சோனி கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன். இப்போது அந்த சர்ச் லிமிட்டில் ஒரு ட்ராமா ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ராமாவில் நிம்மி அப்படின்னு சோனிக்கு தூரத்து சொந்தம் ஒரு பொண்ணு, அவங்களும் பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காங்க பல பெண்களோட சேர்ந்து. இந்த நிம்மியை சோனி குறுன்னு பார்க்குறான். ஸோ இவங்க மேலேயும் கண்ணு வச்சிட்டான்னு தெரிய வருது. இந்த ஏரியாவில் சிறுத்தை நடமாட்டம் அதிகம். சிறுத்தைக்கு பொறி வைக்கிறதுக்காக ஒரு குழி ஒன்று தோண்டி வச்சிருக்க. அந்த குழிக்குள்ளே ஒரு பசுமாடு ஒன்று விழுந்துருது. சோனி உட்பட ஏரி ஆட்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த பசுவை மேலே தூக்கிட்டு இருக்காங்க. தூக்கி முடித்ததும் அங்கே இருந்த சோனிக்கு சொந்தக்கார அண்ணன் ஒருத்தர் வந்து பேச்சு கொடுக்குறாரு. என்னுடைய பொண்ணுக்கு கணக்கு பாடம் சரியாக வரல. இந்த ஏரியாவிலே நிறையா படித்தவன் நீ தானே, உன் வீட்டுக்கு டியூஷன் அனுப்புகிறேன், என் பொண்ணுக்கு கணக்கு சொல்லித்தரியான்னு கேட்க, சோனிக்கு இது ரொம்பவே வசதியாக போயிடுது. கூட்டிகிட்டு வாங்க, நான் சொல்லித்தரேன்னு வாக்கு கொடுக்குறான். இதே ஊரில் சோனியோடைய 2வது அக்கா இருப்பாங்க. அவங்கள கட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த அக்கா இப்போ நிறைய மாதம் கர்ப்பிணியாக இருக்காங்க. வேலைகள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோனி அடிக்கடி அங்கே வந்து அக்காவை பார்த்துக்கிறான். இந்த அக்காவுடைய மாமனார் கை கால் வராமல் படுக்கையில் இருப்பார். அவரையும் வந்து நலம் விசாரிக்கிறான். அது போக அக்காவுக்கு கிச்சனில் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் செய்கிறான். என் அக்கா வீட்டுக்காரர் வெளிநாட்டில் இருக்கார், அதனால தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ சோனிக்கிட்ட மேக்ஸ் டியூஷனுக்காக ஒருத்தர் கேட்டிருந்தார் இல்லையா, அவர் தன்னோட பொண்ணை கொண்டு வந்து சோனியோட ரூமுக்குள்ளே விட்டுட்டு ஹாலில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு. சோனி அந்த பொண்ணுக்கு பாடம் எடுக்கிறான் கதை ஓரத்துலேயே உட்காந்து. என்ன மேக்ஸ் ஃபார்முலாலாம் நீ சரியாகவே சொல்ல மாட்டேங்கிற, இரு நான் பக்கத்தில் வந்து சொல்லித்தரேன்னு நைஸாக சோனி ஏந்து உள்ளே போகிறான். ஆனால் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நம்ம தான் புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணை பாலியல் ரீதியாக சீன்றான்னு நமக்கு சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க. இப்போ நமக்கு நிம்மின்ற பொண்ணு தலைவெறி கோலமாக உட்காந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சர்ச்சில் ட்ராமாவில் நடிச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, சோனியோடைய தூரத்து சொந்தம், அந்த நிம்மி தான் இது. இவங்க ஆக்சுவலாக ஒரு பையனை லவ் பண்ணியிருப்பாங்க. நேற்று ராத்திரி ஓடி போகலான்னு பார்த்துருப்பாங்க. ஆனால் இவங்க அப்பா கிட்ட கையும் களவும் மாட்டிக்கிட்டாங்க. அதே சமயம் அந்த பையனை இவங்களை கூட்டிகிட்டு போக வரவே இல்லை. இதனால் நிம்மி எழுந்து சாப்பிட வந்தால் கூட அப்பா முகத்தில் அடித்த மாதிரி எழுந்து போயிடுறாரு. பக்கத்தில் இருக்க டீ கடைக்கு போனாலும், என்னப்பா உன் பொண்ணு ஊரை விட்டு ஓட பார்த்தாலுமேன்னு எல்லாரும் விசாரிக்கிறேன்ற பேரில் அவரை வார்த்தையாலே சாகடிக்கிறாங்க. இதனால் நிம்மியோட அப்பா மனசுடைஞ்சு போயிடுறாரு. தூக்கு மாட்டி வீட்டில் மறுநாள் இறந்து போயிடுறாரு. இப்போ அந்த நிகழ்வுக்கு சோனி உட்பட சுற்றி முற்றி இருக்க ஆட்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. அங்கே தான் சோனி இவன் வீட்டுக்கு மேக்ஸ் டியூஷன் வராங்களே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட அப்பா வந்திருக்கிறத கவனிக்கிறான். இந்த ஆள் இங்கே இருக்கான்னா வீட்டில் அந்த பொண்ணு தனியாக தான் இருப்பான்னு புரிஞ்சுக்கிட்டு நைஸாக இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறான். அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் போகிறான். சோனியோட வண்டி சத்தத்தை கேட்ட உடனே ஜன்னல் வழியே அந்த பொண்ணு கவனிச்சிட்றாங்க. பயந்து போய் கதவு பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாங்க. சோனி கொஞ்ச நேரம் காலிங் பில் அடித்து பார்க்குறான். அந்த நேரம் இன்னொரு அக்கா அந்த பக்கமாக வராங்க. வீட்டில் வயசு பொண்ணு தான் இருக்கா, இங்கே என்னப்பா பண்ணிகிட்டு இருக்கேன்னு கேட்க, ஒன்றும் இல்லைக்கா, அந்த பொண்ணோட அப்பாவை பார்க்க வந்தேன். சரி அந்த டெத்துக்கு போயிருப்பாரு, நான் போகிறேன்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு வந்து இறந்து போன அந்த நிம்மியோட அப்பா பாடியை தூக்குறான். இப்போ ஆரம்பத்தில் சோனி ஒரு பையனை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி பாலியல் ரீதியாக அத்துமீறினா இல்லையா, அந்த பையனோட அப்பாவும் சோனியை சேர்ந்து சரக்கு அடிக்கிறாங்க. அந்த பையனோட அப்பாவோ, என் பையன் கொஞ்ச நாளாக பித்து பிடிச்ச மாதிரி இருக்கான், சரியாக படிக்கவும் மாட்டேன்றான், இந்த ஏரியாவில் நிறைய படித்தவன் நீ தானே, உங்ககிட்ட டியூஷனுக்கு அனுப்புகிறேன், அவனுக்கு பாடம் சொல்லி கொடு, அதே சமயம் கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டிலே இருக்கட்டும், அப்போ தான் உன்னை மாதிரி நல்ல மனுஷனாக மாறுவான்னு சொல்ல சோனிக்கு ரொம்ப வசதியாக போயிடுது, அனுப்பி வைங்கன்னு சொல்கிறான். இப்போ அன்றைக்கி ராத்திரி சோனி தான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ இங்கிருந்த சில பேர், அந்த பொண்ணு நிம்மி இருக்காளே, அவள் ஓடி போக பார்த்தா அந்த நேரம் அவள் காதலன்னு பிக்கப் பண்ண வரல, யூஸ் பண்ணிவிட்டு கழட்டி விட்டான் போல்.
கடைசியில் அவங்க அப்பங்கிட்டே அந்த நிம்மி மாட்டிக்கிட்டா. ஊரில் எல்லாரும் கேள்வி கேட்டு அந்த நிம்மி அவங்க அப்பனை சாகடிச்சிட்டாங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ சோனி தன்னோட வீட்டுக்கு வரான். இவனுடைய அந்த சொந்தக்கார பையன் இருக்கா இல்லையா, அவங்க பெட்டில் படுத்துருக்கான். சோனி அவன் பக்கத்துலேயே தூங்குறான். ஆனால் இந்த பையனுக்கு நம்ம அப்பா நல்லா இவங்ககிட்ட மாட்டி விட்டாருன்னு ஒரே பயம். அழுதுகிட்டே தூக்கம் இல்லாமல் படுத்துருக்கான். மறுநாள் சோனி வீட்டில் ஒரே கூட்டமாக இருக்குது. சொந்தக்காரங்க அவங்க இவங்கன்னு நிறைய பேர் வந்திருக்காங்க. என்ன காரணம்னா, சோனியோடைய மூத்த அக்கா வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. பொதுவாக ஃபாரின்லேருந்து வந்தால் சென்ட் பாட்டில், பொம்மை, சாக்லேட்னு வாங்கிட்டு வருவாங்க இல்லையா, இந்த அக்காவும் அதே தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் சோனி எங்கன்னு கேட்க, சோனியோடைய அந்த நடு அக்கா கர்ப்பிணியாக இருப்பாங்க இல்லையா, அவங்க இதோ நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வந்து பார்த்தா கதவு கொஞ்சம் பொத்து நாப்பில் சாத்தியிருக்கு. சோனின்னு சொல்லிட்டு அக்கா டோர் ஓப்பன் பண்ண, இவனும் ஒன்றும் இல்லை, ஒயின் பாட்டிலில் தேடிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு நைஸாக வெளியே வரான். ஆனால் பின்னாடியே வந்திருந்த சொந்தக்கார பொண்ணு ஒருத்தங்களும் உள்ளேருந்து வராங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். கர்ப்பிணி அக்காவுக்கு சோனி மேலே சந்தேகம் வருது. எல்லாரும் ஹாலில் இருக்கும்போது வயசு பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு வந்து உள்ளே என்ன பண்ணிகிட்டு இருக்கான்னு சந்தேக பார்வை திரும்ப ஆரம்பிக்குது. மறுநாள் தன்னோட குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிக்கிட்ட இந்த கர்ப்பிணி அக்கா இந்த விஷயத்த சொல்கிறாங்க. தம்பி, சோனி பண்ணுறது எனக்கு என்னமோ தப்பாக தெரியுது. டியூஷன் எடுக்கிறேன்னு சொந்தக்கார பையனை கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்கான். சின்ன பொண்ணு, வயசு பொண்ணுங்க எல்லாருக்கும் டியூஷன் எடுக்கிறான். அந்த ரூமுக்குள்ளே அந்த வயசு பொண்ணோட அவன் என்ன பண்ணியிருப்பான், ஏதோ எனக்கு இடிக்குதுன்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறாங்க. அதே போல் நம்ம சோனிக்கு ஒரு தம்பி இருப்பான். இவன் ஹாஸ்டலில் படிக்கிறான். லீவுக்காக ஊருக்கு வந்திருக்கான். ஆனால் இந்த தம்பிக்கு தன்னோட அண்ணன் சோனி எப்படிப்பட்ட ஆள்னு தெரியும். மேபி கடந்த காலத்தில் தான் தம்பின்னு கூட பார்க்காம சோனி இவங்கிட்டையும் தப்பாக நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ கூட சோனி எப்படா வந்தேன்னு கேட்க, தம்பி பதில் பேசாமல் உட்காந்துருக்கான். சோனி அமைதியாக கிளம்பிடுறான். கிளம்பினவன் நேராக அந்த நிம்மி இருக்காங்க இல்லையா, அவங்க வீட்டுக்கு தான் வரான். உங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு கவலைப்படாத, நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன், உனக்கு ஒரு நல்ல வேலை நான் வாங்கி தரேன்னு இந்த பொண்ணுக்கு ஆறுதலாக இருக்கணும்னு ஆசை வார்த்தையாக கூற ஆரம்பிக்கிறான். இந்த பொண்ணு இவனை நம்பிடுறாங்க. அடுத்த சில நாட்கள்லேயே அந்த நிம்மியை இந்த சோனி கரெக்ட் பண்ணிடுறான். ஒதுக்குப்புறமாக ஒரு மலை வச்சு கூப்பிட்டு போகிறான். அவங்கக்கிட்ட அப்படியே பேசி ரொமான்ஸ் பண்ணி முத்தம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். தன்னோட காம வலையில் இந்த பொண்ணையே வீழ்த்திட்டான்னு சிம்பாலிக்காக காமிக்கிறாங்க. இது போக வீட்டில் டியூஷன் எடுக்கிறான் இல்லையா ஒரு பையனை வச்சு, அந்த பையனை தன்னோட தோளில் சாட்சி வச்சுக்கிட்டு பாடம் எடுக்கிறான். இதை இவங்க வீட்டில் இருக்க அக்கா ஒருத்தங்க கவனிக்கிறாங்க. டேய், பாடம் தானே சொல்லித்தர, என்ன அவன் மேலே சாஞ்சிக்கிட்டு இருக்க, எந்திரிடான்னு சொல்லி மிரட்டுறாங்க. சோனியும் கொஞ்சம் திருன்னு முழிக்கிறான். இப்போ சோனி குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு கன்னியாஸ்திரி வராங்க. சோனியோட அப்பாவை மீட் பண்ணி, சோனிக்கு வயசு போய்கிட்டே இருக்கு இல்லையா, அவனை உங்கள் கூடவே வச்சுப்பீங்களா, அவனுக்கு நான் ஒரு ஸ்கூலில் டீச்சர் வேலைக்கு சிபாரிசு பண்ணியிருக்கேன், அதே போல் அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன், இந்தாங்க இதுதான் அந்த பொண்ணோட ஃபோட்டோன்னு சோனியோட அப்பா கிட்ட கொடுக்க, அவருக்குமே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கு, பார்க்கலான்னு சொல்கிறாரு. இதே கன்னியாஸ்திரி நேராக சோனியோடைய அந்த கர்ப்பிணி அக்கா இருக்காங்க இல்லையா, 2வது அக்கா, அவங்கள சந்திக்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் உன்னோட இன்னொரு அக்கா சொன்னால், சோனி எவ்வளோ நல்ல பையன், நல்லா படித்தவன், பொறுப்பானவன், அவனை போய் இப்படி தப்பாக சந்தேகப்படுறியே, உன் சொந்த தம்பி இல்லையா அவன் போய் சின்ன பிள்ளைங்கிட்டலாம் தப்பாக நடந்துப்பானா, கர்ப்ப காலத்தில் உனக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி தான் சிந்தனை வரும்னு சொல்லி இவங்கள வார்ன் பண்ணுறாங்க. இந்த நடு அக்காவுக்கு தம்பி சோனி மேலே சந்தேகம் இருக்கே தவிர சரியான ப்ரூஃப் இல்லை இல்லையா, அதனால் எதுவும் பேசாமல் அமைதியாக உக்காந்துருக்காங்க. இப்போ சோனி அப்பாவோட மில்லில் வேலை செஞ்சிட்ருக்க. அப்பா நைஸாக பேச்சு கொடுக்குறாரு. என்னடா அடிக்கடி இந்த நிம்மி பொண்ணோட சுற்றுறதா ஊர்க்காரங்க சொல்கிறாங்க, அவன் நம்ம ஆளுங்களாக இருக்கலாம், ஆனால் வசதியில் ரொம்ப கம்மி, அவெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டான்னு சொல்கிறாரு. அதே போல் அந்த அப்பா இன்னொருத்தரை கூட்டிக்கிட்டு அந்த நிம்மி வீட்டுக்கு போகிறாரு. என்ன புருஷன் தூக்கு மாட்டி செத்த உடனே பணக்கார பையனை வளைச்சி போட பார்க்குறீங்களா, ஜாக்கிரதைன்னு சொல்லி அவங்களையும் அசிங்கப்படுத்திட்டு வராரு. இதுக்கு அடுத்த நாள் சோனி அந்த நிம்மியை திரும்பவும் தனிமையில் சந்திக்கிறான். எனக்கு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் ஆசை, ஆனால் எங்கள் அப்பா தான் வசதியை காரணம் காட்டி பிரிக்க பார்க்குறாரு, அவரை விட்டு நான் பிடிவாதமாக வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஆனால் நீ உங்கள் அப்பாவை விட்டு பிடிவாதமாக ஓடி போக பார்த்ததால தான் உங்கள் அப்பா இறந்து போனார் இல்லையா, அதே நிலம் என் குடும்பத்துக்கு வந்துடக்கூடாதே, என் நிலமையை புரிஞ்சுக்கோன்னு சென்டிமெண்ட்டாக பிட்ட போடுறாரு. சோனி இந்த பொண்ணை கலட்டி விட தான் இப்படி சொல்கிறாரு. ஆனால் இந்த பொண்ணும் சோனி நல்லவர் தான், அவங்க அப்பா தான் கெட்டவர்னு நினச்சி கட்டி பிடிச்சி விட கொடுக்குறாங்க. இப்படி பண்ணுற பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு சோனி பாவ மன்னிப்பு கேட்குறதுக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. இனியாவது ஒழுங்கான வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு சர்ச்சு மதர் ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணை பார்க்குறதுக்காக குடும்பத்தோடு வந்திருக்காரு. அந்த பொண்ணையுமே சோனி குடும்பத்துக்கு பிடிச்சிருது. அதே போல் அந்த மதர் ஒரு டீச்சர் வேலைக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்கூலில் சோனிக்கு டீச்சர் வேலை கிடைக்குது. அது ஒரு கோ எஜுகேஷன் ஸ்கூல். இப்போது மழை பெஞ்சிகிட்டு இருக்க நேரம் அங்கே இருக்க பிள்ளைங்களோட சோனி ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாரு. ஆனால் சுற்றி இருக்க பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாரையுமே ஒரு மாதிரி பார்த்து ஒரு சிரிப்பு ஒன்று சிரிக்கிறாரு.
இவ்வளோ நேரம் இந்த சோனி அவ்வளோ மோசமான ஆள்னு நம்ம பார்த்துருப்போம். இப்படி வயசு பிள்ளைங்க பசங்க இருக்க இடத்துல வேலை கிடச்சிருச்சு. இனி இங்கே எந்தெந்த பிள்ளைங்க கிட்ட எப்படியெல்லாம் சில்மிஷத்தில் ஈடுபட போகிறானோன்ற மாதிரி ஒரு கேள்விக்குறியோட இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த கதையில் வர சோனி மாதிரி ஆட்கள் ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி நம்ம சமுதாயத்தில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த வீடியோவை பார்க்குறவங்களில் பல பேர் இந்த மாதிரி செய்திகளை பேப்பரில் படிச்சிருப்போம். ஏன் சிலர் நேரில் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. சோனி மாதிரி ஆட்களுடைய பெரிய பலமே பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க பயந்து போய் அதை வெளியே சொல்லாமல் இருக்கிறது தான். ஸோ பெரியவங்களும் பிள்ளைங்களுக்கு தைரியமாக நல்லது கெட்டதை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் எடுத்து சொல்லணும். எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக பேசுகிற ஒரு சுதந்திரத்தை கொடுத்தா மட்டும்தான் சோனி போன்ற ஆட்களை கொஞ்சம் கொஞ்சமாக களையெடுக்க முடியுன்ற என்னுடைய கருத்தை சொல்லி இத்தோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். என்னோட நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே போல் என் நரேஷன் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். மீண்டும் வேறு ஒரு கதையோட விளக்கத்தில் எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.